ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன், ஒக்காளி வரண்டி ஏய் உன்னை யாருப்பா தடுத்தா, தாராளமாக வந்துட்டு போங்க, வந்து நில்லுங்க, யார் வேணால் பண்ணுங்கள், சோலோ ரிலீஸ் உங்களுக்கு பொங்கலுக்கு கிடச்சிச்சு, என்ன பண்ணீங்க? ப்ரெசென்ட்டாக இங்கே இருக்கிறவங்களுக்கே கிடைக்காத வாய்ப்புகளும் சகல வசதிகளும் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கிடைக்கிது. காரணம் ஏன்னா கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து 2வது படம் வந்து டீகோட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. டைரெக்டாக விஜய் படத்தை கூட அகேன்ஸ்டாக வந்து நிப்பாட்டுறாங்க, ஸ்க்ரீனில் வந்து பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களே வந்து அவங்க குழியை வந்து தோண்டி அவங்களே வந்து கீழே இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து அதே பண்ணிட்டு இருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து தடுக்கிறாங்க. கீழே முருகன் கையில் வந்து வேல் கம்பு தான் வந்து இருக்கும், ஆனால் அவர் வந்து கையில் வந்து அருவாள் வச்சுட்டு இருக்காரு டிஃப்ரெண்ட்டாக. அது வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றத வச்சுக்கும்போது ஒரு பேச்சு பொருள் அப்படின்றது ஒன்று. அவர் நினச்சா வந்து சன் பிக்சர்ஸ் கூட வந்து படம் பண்ண முடியுது, அவர் நினச்சா ரெஜன் மூவிஸ் கூட வந்து படம் பண்ண முடியுது. சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஆனால் அக்டோபரில் தான் காந்தி ஜெயந்தி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், அப்புறம் வந்து ஆயுத பூஜை அப்படின்ற மாதிரி லீவ்லாம் வரும். சேயன் ப்ரோமோ நானும் பார்த்தேன். ஓவராலாக பார்க்கும்போது வந்து ப்ரோமோவாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ப்ரோமோ அப்படின்றது ரொம்ப அட்ராக்டிவாகவும், அவருடைய ஹேர் ஸ்டைல், இதுக்கு முன்னாடி அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஏதோ ஒரு மகாராஜா படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல, சிவகுமார் முருகேஷ் அவர்கள். இதுக்கு முன்னாடி அந்த படம் ரீசெண்டாக தாய் கிழவி அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து நான் அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு மார்க்கெட்டிங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பார். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். 90s காலகட்டத்தில் ரஜினி ஒரு ஸ்டாட்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணாரோ, நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஐப் ஏற்றி விட்டுட்டாரோ, அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவரை தொடர்ந்து அதே பண்ணிகிட்ருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து தடுக்கிறாங்க, கீழே வந்து வளர விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க, யாருப்பாவும் உன்னை தடுக்கிறாங்க, யாருப்பாவும் உன்னை வந்து வளர விடாமல் இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதே வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல், அப்புறம் சூர்யா, சிம்பு, தனுஷ், இவங்க தான். இவங்களுக்கெல்லாம் ஆமாம் ஃபஸ்ட்டு தனுஷ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தனுஷ் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக இங்கே இருக்கிறவங்களுக்கே கிடைக்காத வாய்ப்புகளும் சகல வசதிகளும் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கிடைக்கிது. காரணம் ஏன்னா கமல் அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து 2வது படம் வந்து பண்ணுறாரு. இது வந்து எந்த ஹீரோ கிடச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. சிம்புக்கு அவர்களோட ஒரு படம் வந்து கிடச்சிச்சு, அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கிடைக்கிது. அவர் நினச்சா வந்து சன் பிக்சர்ஸ் கூட வந்து படம் பண்ண முடியுது, அவர் நினச்சா ரெஜன் மூவிஸ் கூட வந்து படம் பண்ண முடியுது. சில பேர் வந்து சொல்கிறாங்க, ரெஜன் மூவிஸோட செல்ல பிள்ளைகளோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்களை. இன்னொரு அடிஷ்னலான ஒரு விஷயம், பொங்கல் செலிப்ரேஷன், தமிழ்நாடு செலிப்ரேஷன் டெல்லியில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பிரைம் மினிஸ்டரே பார்த்து வந்து கொண்டாடிட்டு வந்தார். இவ்வளோ பெரிய சகல வசதிகளும் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது. இந்த ஆமாம் பராசக்தி படம் கூட வந்து டைரெக்டாக விஜய் அவர்களுடைய படத்தை கூட வந்து போட்டிக்காக வந்து ரிலீஸ் பண்ணி சில மொக்கெல்லாம் வாங்கினாங்க, நிறையா மொக்கெல்லாம் வாங்கினாங்க. ஸோ அவ்வளோ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கிது. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு என்னை வந்து தடுக்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு அருண் விஜய் அவர்கள் வந்து சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பிரசாந்த் 90s காலகட்டத்தில் வந்து பெரிய ஆக்டர் அவர் பிரசாந்த், அவரு சொன்னால் வந்து ஏற்றுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இல்லை வேறு யாராவது சிம்பு, தனுஷ் சொன்னால் கூட வந்து ஏற்றுக்க மாதிரி இருக்கும். சிவகார்த்திகேயன் அவர்கள் திருப்பி சொல்கிறதுல வந்து ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன், ஒக்காளி வரண்டி ஏய் உன்னை யாருப்பா தடுத்தா, தாராளமாக வந்துட்டு போங்க, வந்து நில்லுங்க, யார் வேணால் பண்ணுங்கள், சோலோ ரிலீஸ் உங்களுக்கு பொங்கலுக்கு கிடச்சிச்சு, என்ன பண்ணீங்க? ஒக்காளி வரண்டியன்னு அந்த டைலாக் வந்து அந்த படத்தில் வச்சுருக்க வேண்டியதானே? இல்லை இதே சேவன் படத்தோட டீசரை வந்து ப்ரோமோ வந்து பராசக்தி படத்தோட வந்து இறக்கியிருக்க வேண்டியதானே? இப்போ வரேன்னா வந்து ஒக்காளி வரண்டியனா யாரை பார்த்து நீங்கள் வந்து வரண்டியன்னு சொல்கிறீங்க? சரி, அந்த டைலாக் கூட விடுவோம். இதில் என்ன எனக்கு ஒரு கேள்விக்குறினா, முருகன் அவங்களுடைய அட்ரஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்குன்ட்டு. முருகன் கையில் வந்து வேல் கம்பு தான் வந்து இருக்கும், ஆனால் அவர் வந்து கையில் வந்து அருவாள் வச்சுட்டுருக்காரு டிஃப்ரெண்ட்டாக. அது வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றத வச்சுக்கும்போது ஒரு பேச்சு பொருள் அப்படின்றது வந்து மாறும். பின்னாடி வந்து மயில் தோகை அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறையா டீகோட்லாம் வந்து அந்த ப்ரோமோவில் வந்து பண்ணுவாங்க. என்னோட பர்சனலாக நான் சொல்கிறது என்னென்னா, இதே மாதிரி தான் பராசக்தி படத்தையும் நிறைய பேர் வந்து டீகோட் பண்ணாங்க. நானும் வந்து சில யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதை டீகோட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. டைரெக்டாக விஜய் படத்தை கூட அகேன்ஸ்டாக வந்து நிப்பாட்டுறாங்க, ஸ்க்ரீனில் வந்து பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களே வந்து அவங்க குழியை வந்து தோண்டி அவங்களே வந்து கீழே விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடக்க போகுது. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத இன்னொரு ப்ளஸ் அடிஷ்னலான ஒரு விஷயம், சோலோ ரிலீஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. அக்டோபரில் தான் அவர் வந்து தொடர்ந்து வந்து படத்தை வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் நிறையா வசூல் அடிக்கணுன்றத படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காரணம் ஏன்னா அக்டோபரில் தான் காந்தி ஜெயந்தி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், அப்புறம் வந்து ஆயுத பூஜை
பூஜை அப்படின்ற மாதிரி லீவ்லாம் வரும். இந்த மாதிரி லீவ்லாம் வந்து நார்த்தில் நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்து பிடிக்கலாம். அது மட்டும் சவுத்துலேயும் வந்து நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்து பிடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருடைய 3 நாள் 3 நாள் 4 நாள் கலெக்ஷனில் 100 கோடி அப்படின்றது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை தான் வந்து அவர் வந்து பார்க்குறாரு. இப்போது ஒரு டாக்டர் மூவின்னு எடுத்துப்போம் நெல்சன் டைரக்ஷனில். அது வந்து ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் சரி எல்லாமே சரி பக்காவாக இருந்துச்சு. அந்த படத்துக்கான மார்க்கெட்டிங்கும் அடக்கி வாசிச்சாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து டான்னு ஒரு படம் வந்துச்சு, கிரிஞ்சுன்னாங்க, பூமருன்னாங்க. ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு தேவையில்லாத ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி இறக்கி விட்டுட்டு 100 கோடி அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் வந்து அதை பார்க்குறாங்க. இப்போ சேயோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க, முருகர் ஒரு கான்செப்ட் அப்படின்ற வந்து எடுக்கிறாங்க. இது ஒரு கமர்ஷியலாக நார்மலாக தான் இருக்கும். தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி வந்து உள்ளே திணிச்சாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த கான்ட்ரவர்சி வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னா வந்து கமல் அவர்கள் வந்து பார்த்துப்பார். அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து கிடையாது. சரி, இருந்தாலும் அவர் ஏன் வந்து பார்த்தாங்கன்னா அவர் இப்போ வந்து டிஎம்கேல அப்படின்றது இருக்கார். அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறது யாருன்ற நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது தூங்கிட்டு இருக்கவங்க கூட கேட்டால் கூட சொல்லுவாங்க, ரெட் ஜெயிண்ட் தானப்பா எப்படி ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ சகல விஷயங்கள் கிடச்சி இப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படமும் பராசக்தி பார்ட் 2 ஆயிடுமோ அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு மீம்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ரோமோ அப்படின்றதான் விட்டுருக்காங்க. படம் டீசரு ட்ரைலரு மறுபடியும் அரைச்சிக்கிட்டு ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பராசக்தி பார்ட் 2 தான் இருக்கும். அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய படங்களும் சரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய படங்களும் சரி அது பாட்டு விட்டு அதுவே நல்லா தான் இருக்குது. எந்த படமுமே சூற மொக்கை இல்லை வந்து அட்டு மொக்கை ரொம்ப இதெல்லாம் வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்ற சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷனும் சரி நடிக்கிற படங்களும் சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தேவையில்லாத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே வந்து பண்ணிவிட்டு இந்த ஆக்டருக்காகவும் இந்த பொலிட்டிஷியனுக்காகவும் அகேன்ஸ்டாக நான் இறங்குறேன், அவங்களுக்காக நான் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது இப்போவே ஆரம்பிக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அவர்களுக்கு இன்னும் நிறையா வருஷங்கள் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார். அஜித் அவர்கள் வந்து படங்கள் வந்து நடிக்கிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அவர் வந்து ரேஸில் வந்து இருக்கார். தனுஷும் சிம்புவும் அவர்கள் வந்து தனுஷ்க்கு தொடர்ந்து படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது பார்க்க முடியல. சிம்பு அவர்கள் வந்து ப்ரோமோஸ் அப்படின்றது ஸ்டார்ட் அப் அப்படின்றதுலாம் படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் கண்டினியூஸாக அவர் வந்து படங்கள் நடிக்காமல் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சூர்யா அவர்களுக்குமே சரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கேப்பில் நல்ல படங்களாக கொடுத்துட்டு சோஷியல் மெசேஜ் படங்களாக கொடுத்துட்டு அது மட்டும் சவுத்துலேயும் வந்து நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்து பிடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருடைய 3 நாள் 3 நாள் 4 நாள் கலெக்ஷனில் 100 கோடி அப்படின்றது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை தான் வந்து அவர் வந்து பார்க்குறாரு. இப்போ சேயோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க, முருகர் ஒரு கான்செப்ட் அப்படின்ற வந்து எடுக்கிறாங்க. இது ஒரு கமர்ஷியலாக நார்மலாக தான் இருக்கும். தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி வந்து உள்ளே திணிச்சாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த கான்ட்ரவர்சி வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னா வந்து கமல் அவர்கள் வந்து பார்த்துப்பார். அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து கிடையாது. சரி, இருந்தாலும் அவர் ஏன் வந்து பார்த்தாங்கன்னா அவர் இப்போ வந்து டிஎம்கேல அப்படின்றது இருக்கார். அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறது யாருன்ற நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது தூங்கிட்டு இருக்கவங்க கூட கேட்டால் கூட சொல்லுவாங்க, ரெட் ஜெயிண்ட் தானப்பா எப்படி ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ சகல விஷயங்கள் கிடச்சி இப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படமும் பராசக்தி பார்ட் 2 ஆயிடுமோ அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு மீம்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ரோமோ அப்படின்றதான் விட்டுருக்காங்க. படம் டீசரு ட்ரைலரு மறுபடியும் அரைச்சிக்கிட்டு ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பராசக்தி பார்ட் 2 தான் இருக்கும். அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய படங்களும் சரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய படங்களும் சரி அது பாட்டு விட்டு அதுவே நல்லா தான் இருக்குது. எந்த படமுமே சூற மொக்கை இல்லை வந்து அட்டு மொக்கை ரொம்ப இதெல்லாம் வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்ற சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷனும் சரி நடிக்கிற படங்களும் சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தேவையில்லாத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே வந்து பண்ணிவிட்டு இந்த ஆக்டருக்காகவும் இந்த பொலிட்டிஷியனுக்காகவும் அகேன்ஸ்டாக நான் இறங்குறேன், அவங்களுக்காக நான் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது இப்போவே ஆரம்பிக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அவர்களுக்கு இன்னும் நிறையா வருஷங்கள் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார். அஜித் அவர்கள் வந்து படங்கள் வந்து நடிக்கிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அவர் வந்து ரேஸில் வந்து இருக்கார். தனுஷும் சிம்புவும் அவர்கள் வந்து தனுஷ்க்கு தொடர்ந்து படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது பார்க்க முடியல. சிம்பு அவர்கள் வந்து ப்ரோமோஸ் அப்படின்றது ஸ்டார்ட் அப் அப்படின்றதுலாம் படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் கண்டினியூஸாக அவர் வந்து படங்கள் நடிக்காமல் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சூர்யா அவர்களுக்குமே சரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கேப்பில் நல்ல படங்களாக கொடுத்துட்டு சோஷியல் மெசேஜ் படங்களாக கொடுத்துட்டு